பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு தனியார் தொழில் பயிற்சி குழுமமான ஸ்கில் இந்தியனை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கோம். அதாவது தமிழக அரசு தற்போது ஒரு ஆக்ட் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கீகாரம் உள்ள மருத்துவ பயிற்சிகள், அங்கீகாரமற்ற மருத்துவ பயிற்சிகள்னு அதில் தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்ட்னு அந்த ஆக்டை இப்போ அமல்படுத்தியிருக்காங்க புதிய அரசு. இது போன அரசு இருக்கும் போதே 2023 வந்துருச்சு. இதன்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மற்றும் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதில் உள்ள பயிற்சிகள் மட்டும் அங்கீகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 2024 என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்கள் நடத்தக்கூடிய பயிற்சி நீங்கள் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே அல்லது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே வராதுன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கோம். அந்த வழக்கு இப்ப நிலுவையில் இருக்கு. அதாவது எங்களுடைய பயிற்சி தொழிற்பயிற்சி, அதுவும் உதவியாளர் பயிற்சி, அந்த உதவியாளர் பயிற்சி இதுக்கு கீழே வராது அப்படின்றத யார் சொன்னாங்கன்னா, இந்தியன் நர்சிங் கவுன்சில் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நர்சிங் அசிஸ்டன்ட் என்ற பயிற்சி எங்களுக்கு கீழே வராது. ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா அசிஸ்டன்ட் பயிற்சி எதுவுமே இவங்க சொன்ன அந்த ஆக்டுக்கு கீழேயோ, தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழேயோ அல்லது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே அது வராது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன சூழல் நடந்துட்டு இருக்குன்னா, அங்கீகாரம் உள்ள பயிற்சின்னு ஜூலை 9 ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது தமிழக அரசு ஒரு எச்சரிக்கை விட்டாங்க. அங்கீகாரம் இல்லாத மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கைன்னு. அங்கீகாரம் இல்லாத மருத்துவ கல்வி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நடத்துற மருத்துவ உதவியாளர் அதுக்கான பயிற்சி. இது ஒகேஷனல் எஜுகேஷன், தொழில் பயிற்சி சார்ந்தது. இது அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோ அந்த சட்டத்துக்கு கீழே வராதுன்றத நாங்க முறைப்படி மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, ஐயா நாங்க இதுக்கு கீழே வரமாட்டோம் அப்படின்றத மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த வர்ற கவுன்சிலுக்கு கீழே எங்களை நீங்க கொண்டு வரதா இருந்தா, அதுக்கு கீழே எங்க பயிற்சி நீங்க கொண்டு வரதா இருந்தா, நீங்க நெறிப்படுத்தும் முறையில் அதை சொன்னீங்களாக்கும் நாங்க அதுக்கு வர தயாரா இருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துல நர்சிங் கவுன்சில் சொன்னது மாதிரி நீங்க எங்களுக்கு கீழேயே இல்லையே அப்படின்னா, உங்களுக்கு கீழே இல்லாத எங்களை இண்டிபெண்டா சுதந்திரமா தன்னிச்சையா செயல்பட விடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க வழக்கு தொடர்ந்திருக்கோம். நிலுவையில் இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த வழக்குக்கு மத்திய அரசோ மாநில அரசோ அந்த துறை சார்ந்த எந்த ஒரு அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்றத முக்கியமா இதுல நம்ம கவனத்துல கொள்ளணும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நடந்துட்டு இருக்க இந்த புதிய ஆட்சியின் மீது எங்களை போன்ற இன்ஸ்டிடியூஷன் தாளாளர்கள் நல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம். அவங்க இந்த விஷயத்த கவனத்துல கொண்டு இந்த வழக்கை அவங்க செவிசாய்த்து எங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கணும். இந்த நடந்துட்டு இருக்க ஆய்வு கண்டிப்பா நடத்தணும். ஆனா ஆய்வுக்குன்னு ஒரு வரைமுறை எங்களை நாங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை ஏத்துக்கிட்டு அது சரியா தவறான எங்களை கூப்பிட்டு அழைத்து பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றத இந்த சந்திப்பின் மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறைக்கும் ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறோம். ஆட்சியில ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்தோம். ஐயா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா நேரடியா பார்த்து மனு கொடுத்து இதே இப்ப நான் சொன்ன விஷயத்த சொன்னோம். பட் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல, நடவடிக்கையும் இல்லை. சார் நாங்க 2018 இருந்து நாங்க ஸ்கில் இந்தியன்ற ஒரு அமைப்புல இங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 இன்ஸ்டியூட் இருக்காங்க. 1000 இன்ஸ்டியூட்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு 30 பேர்ல இருந்து 35 பேர் படிக்கிறாங்கன்னா 35,000 பேருக்கு நாங்க மருத்துவமனைகள்ல வேலை வாங்கி கொடுக்குறோம். மருத்துவமனையில வேலை கொடுக்கறது யாரு? ஒரு மருத்துவர். அவர் ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை அங்க நியமிக்க மாட்டாங்க. சோ நாங்க பண்றது எல்லாமே சட்டப்படி சரி. இருப்பினும் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு ஒரு பிம்பத்தை அரசு அதிகாரிகள் அவங்க கொண்டு வர்றது மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து 2018 இருந்து அந்த ஆட்சியில சரி, ஐயா விஜயபாஸ்கர் சார் இருக்கும்போது சரி, அதுக்கடுத்து ஐயா மா சுப்பிரமணியம் இருக்கும்போது சரி, எல்லாருக்கும் நாங்க மனு கொடுத்தோம். இந்த ஆட்சியில இந்த நடவடிக்கை இன்னும் தீவிரமா இருக்கு. அதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய தரப்பு நியாயத்தை கேட்டு எங்களுக்கான அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் நாங்க அவங்ககிட்ட பணியோட அதை கேட்டு. சரி, இப்ப நீங்க மருத்துவ கவுன்சில் கீழே வரலன்னா வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல சார் வரும்? இது தொழிற்பயிற்சி. இப்ப எலக்ட்ரிஷியன் ஒருத்தவங்க இருக்காங்க, எலக்ட்ரிக் ஒருத்தர் படிக்கிறாங்க. அவங்க ஐடிஐலையும் படிப்பாங்க, பாலிடெக்னிக் படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஐடிஐல 6 மாச கோர்ஸ் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, பாலிடெக்னிக் 3 வருஷம் இருக்கு, இன்ஜினியரிங் 4 வருஷம் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரிஷியனும் அந்த எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களும் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர் இன்ஜினியர், நாங்க இன்ஜினியருக்கு கீழே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 4 வருஷம் படிச்சுதான் அவங்க செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த தான் நாங்க சொல்றோம். நாங்க நடந்த தொழிற்பயிற்சி. இது முற்றிலும் உதவியாளர் பயிற்சி. 4 வருட படிப்போ 3 வருட படிப்போ கிடையாது. இது 1 வருடம் மற்றும் 2 வருடம். இது உதவியாளர் பயிற்சி. அந்த உதவியாளர் நீங்க நடத்தலாம், எங்களுக்கு கீழே வராதுன்னு இந்தியன் நர்சிங் கவுன்சில் 2018 நவம்பர் 16 எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப உங்க பயிற்சிக்கு அரசு அங்கீகாரம் சார் இல்ல, அதாவது அரசுல இது பலதரப்பட்ட இடத்துல நடத்துறாங்க.
தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. எங்களை போன்று தனியார் அமைப்புகள் என்ஜிஓ மூலமாவும் நடத்துறாங்க. நாங்க ஒரு என்ஜிஓவை ரெஜிஸ்டர் பண்ணி அரசாங்கத்துல ஒரு என்ஜிஓ எதுக்காக ரெஜிஸ்டர் பண்றோம்? சமுதாயம் சார்ந்த கல்வி சார்ந்த மேம்பாட்டுக்கான வேலையை பார்க்கிறோம். அததான் நாங்க பார்த்துட்டோம். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்துல இடம் இருக்க போய் தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசு அதை வரமுறைப்படுத்தணும்னா எங்களை கூப்பிட்டு பேசி இல்ல நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வரமுறைப்படுத்தணும். இல்லாட்டி அந்த வழக்கை எடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன பிரயர்ன்றதை பார்த்து சொல்லணும். இந்த ரெண்டு விஷயமே பண்ணாம அதிகாரிகள் ஆய்வுக்கு வர்றாங்க. ஆய்வுக்கு வர்றதை நாங்க வரவேற்கிறோம். எங்க ஆய்வுக்கு வாங்க. ஆனா நாங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் அதை கன்சிடர் பண்ண முடியல. இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு அதை கன்சிடர் பண்ணாம இவங்களை போலின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழக முதலமைச்சர் இதை தீவிரமா அவர் இதை செவிசாய்ச்சி இதை பார்த்தாங்களாக்கும் நாங்க சரியானவங்கன்றதை அவங்கள அங்கீகரிப்பாங்க. சரி, இப்ப மருத்துவ உதவி பணிகள் தான் செய்யறாங்கன்னு பட்சத்திலும் கூட நோயாளிகளை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் நல்ல கேள்வி சார். அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சிஇ ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா உதவியாளர்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய இந்த வேலையை தான் செய்யணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பண்ணக்கூடாது, இந்த வேலை பண்ணலாம்னு. அப்ப அந்த டாக்டருக்கு கீழே அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்ல அந்த வேலையை தான் நாங்க பார்க்கறோம். மருத்துவரை தாண்டியும் ஒரு ரெஜிஸ்டர்டு நர்ஸ், ஒரு பிஎஸ்சி நர்சிங் அவங்கள தாண்டி நாங்க வேலை பார்க்கறது. அவங்களோட கண் பார்வையில் அவங்க சொல்ற வேலையை தான் செய்யறோம். அதுவும் உதவியாளர். என்னுடைய பேர் ஈஸ்வரன் போஸ், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்கில் இந்தியா அமைப்போட, அதே மாதிரி அனைத்து தொழில் பயிற்சி கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு பாண்டிச்சேரி. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.